ஹலோ மக்களே, சிவா எலி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம செல்வனாயும் சந்தேகப்பட்டு பார்க்கும்போது கடைசி நேரத்தில் நம்ம ஆயிலி செம மாதம் வந்து அந்த இடத்துல இருக்காங்க. அதே சமயத்தில் செழியனுக்கும் இந்திராணிக்கும் இந்த சடங்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் திட்டம் போட்டாலும் கடைசி நேரத்தில் நம்ம செழியன் செம மாசா வந்து அந்த இடத்துல நிற்கிறாங்க. நம்ம இந்திராணியும் செழியனும் மனசார ஏற்றுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சுமங்கலி பூஜைலாம் அயலி இருந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு இருந்த செல்வனாயும் சரி எதற்காக எப்போவுமே முகத்தை மூடி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா கிட்ட கேட்கும்போது சிவாவே பயங்கரமாக குழப்பத்தில் இருக்காங்க. கடைசி நேரத்தில் இந்த செல்வனாய சித்தி வந்து பார்த்துடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தில் இருக்கும்போது அயலி கரெக்ட் டைமுக்கு வந்துடுறாங்க. செல்வனாயி அப்படி பார்க்கும்போது அயலியா இருக்குது. அது சிவாவும் நம்ம அயலிக்கிட்ட சரி நம்ம பூஜைக்கு டைம் ஆகுதுல அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணக்கூடிய இடத்துக்கு கிளம்புறாங்க. நம்ம செல்வநாய்க்கும் ரித்திகாவுக்கும் செழியனும் இந்திராணியை மட்டும் ஒன்று சேர்ந்துடவே கூடாது, இந்த பூஜை அவங்களுக்குள்ள நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் நினைச்சாலும் நம்ம இந்திராணியும் செழியனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பூஜையிலேயே கலந்துக்கிறாங்க. நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட என்ன அயலி நீ நினைச்ச மாதிரியே அங்கே வந்து ட்ரக்ஸ் எல்லாம் கடத்தல் நடந்துச்சு, அவங்கள பிடிச்சிட்டிங்களா அப்படி கேட்கும்போது நம்ம அயலியும் ஆமாம் கரெக்டான சமயத்தில் அவங்கள எல்லாம் பிடிச்சாச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, வீட்லேயும் இது வரைக்கும் சமாளிச்சிட்டிங்க தானே அப்படி கேட்கும்போது சிவாவும் ஆமாம் செல்வநாய் சித்தி தான் கொஞ்சம் சந்தேகப்பட்டாங்க, அதனால தான் இங்கே ரூம் வரைக்கும் வந்து பார்த்துட்டாங்க அப்படி சொல்லும்போது நான் ஆயிலையும் சரி நான் தான் இனி வந்துட்டேன்ல, இனி பூஜை நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வராங்க. செல்வனாயும் ரித்திகாவும் எப்படியாவது இந்திரனியோட மனசில் கோபப்பட வைக்கணும், செழியனுக்கு மேலே எந்த ஒரு அன்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணும்போது நம்ம இந்திராணியோ செழியனுக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒவ்வொரு பூஜையும் இருந்து பண்ணுறாங்க. நம்ம செழியனும் பூஜைக்காக தயாராகும் போது காளியப்பனோட ரவுடிங்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம செழியனுக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயல் பண்ணும்போது செழியனும் அதுலேருந்து எஸ்கேப் ஆகி வராங்கன்னே சொல்லலாம். வீட்டில் நம்ம இந்திராணியும் பதட்டமாக இருக்கும்போது செழியனை பார்த்த உடனே தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு, அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே தான் நம்ம இந்திராணியும் கொஞ்சம் அமைதியானாங்க. அங்கே உள்ள சாமியாரும் சரி வீட்டில் உள்ள சுமங்கலி பொண்ணுங்க எல்லாருமே இந்த இடத்துல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக கூப்பிடுறாங்க. நம்ம சிவா கிட்ட வந்து சரி மூத்த மருமகளுக்கு வந்து அந்த தாலியில் குங்குமம் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சிவாவும் யோசனையில் இருக்காங்க. நம்ம ஆயிலையும் சரி எல்லாரும் சூழ்ந்து இருக்காங்க, இந்த சமயத்தில் நம்ம ஏதாவது சொன்னோன்னா அது வந்து அவங்களுக்கு சந்தேகம் வந்துடும், ஏற்கனவே நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தில் தான் இருந்துட்டு இருக்காங்க, இதில் வந்து நம்ம கரெக்டாக பண்ணணும்னு சொல்லி நம்ம சிவா கிட்ட சொல்லும்போது சிவாவும் நம்ம அயலிக்கு குங்குமத்தை வச்சு விடுறாங்க. அதை பார்த்த அயலியும் சரி எப்படியாவது சமாளிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம செழியனும் அதில் நிற்கும் போது நம்ம இந்திராணிக்கு அப்படி நெத்தியில் குங்குமம் வச்சது மட்டும் இல்லாமல் தாலிலையும் குங்குமம் வைக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே செல்வனாயும் ரித்திகாவும் பார்த்து அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. ரித்திகாவும் செல்வனாயிட்ட பார்த்தீங்களா அண்ணி வந்து என்னெல்லாமோ சொல்லிட்டு இருந்தாங்க, எப்படியாவது இந்த செழியனை ஏற்றுக்கவே மாட்டேன், இந்த சுமங்கலி பூஜையிலெல்லாம் கலந்துக்கவே மாட்டேன்னு இங்கே நடக்கிறத பார்த்தீங்களா, இப்படியே போயிட்டு இருந்தேன்னா கூடிய சீக்கிரமாக இந்த செழியனை இந்த வீட்டோட இருந்துருவான் போல, அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படி சொல்லும்போது செல்வனாகியும் நீ அந்த மாதிரிலாம் பேச ரித்திகா, என்ன நடந்தாலுமே இவங்க 2 பேரை நான் ஒன்று சேரவே விட மாட்டேன், அந்த இந்திராணி தான் ஏதோ புரிஞ்சுக்காம இந்த பூஜையில் கலந்துக்கிட்டா, அப்படி இருக்கும்போது இந்த பூஜையோட இந்த செழியனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி செல்வனாகி ரித்திகா கிட்ட சொல்லிடுறாங்க. ரித்திகாவும் நீங்கள் என்னதான் நினைச்சாலும் அது நடக்கவா செய்தத எல்லாமே இங்கே வந்து அந்த இந்திராணி என்ன சொல்கிறாலோ அதை தான் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஈடுபடவே செய்யாதுன்னு சொல்லிட்டு ரித்திகாவும் நம்ம செல்வனாகிட்ட சொல்கிறாங்க. ஒரு வழியாட்டு நம்ம செழியனை வந்து நம்ம இந்திராணி ஏற்றுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்திராணியும் நம்ம செழியன்கிட்ட வந்து என்ன தான் இந்த சுமங்கலி பூஜையில் நான் அட்டன் பண்ணாலும் நீங்கள் வந்து என்கிட்ட இந்த மாதிரிலாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது நம்ம செழியனும் எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும் இந்துமா, எப்படி இருந்தாலுமே உன் மனசில் நான் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரிஞ்சுட்டு என்னோட உயிருக்கு ஒரு ஆபத்து வரும்னு தெரிஞ்ச உடனே தானே நீ இந்த பூஜையில் கலந்துக்கிட்ட, என் மேலே பாசம் இல்லாமலா நீ இந்த மாதிரி பூஜையில் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு நம்ம செழியனும் இந்திராணிக்கிட்ட சொல்கிறாங்க. ஒரு வழியாக நம்ம இந்திராணியும் செழியனும் சீக்கிரமாக ஒன்று சேர போகிறாங்கன்னே சொல்லலாம்.